بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز: للفقراء الذين احصروا في سبيل الله إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் மூலமாக நாம் சூரத்துல் பக்கராவின் விளக்கங்களை தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 269 ஆயத்துகளை முடித்து 270 74 வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை நாம் தெளிவாக பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பாடத்தின் வரிசையில் பார்த்தால் இது 410வது பாடம், 410 என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம். 410ஆம் பாடத்தை வரிசை எண்ணின் பிரகாரம், பாடத்தினுடைய வரிசை பிரகாரம் 410வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அதாவது இது நம்ம தஃப்சீர் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், விளக்கம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதுக்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு போதுமென்ற மனமே சிறந்தது. போதுமென்ற மனமே சிறந்தது. அதாவது ஒரு விஷயத்துல போதும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கு. அல் கினா கின நஃப்ஸ். இஸ்லாம் சொன்னாங்க, நிறைய பொருள் செல்வம் இருக்கிறது சிறந்தது கிடையாது, உண்மையான போதுமென்ற மனம் இருக்குது தான் பெரிய சீமான் தனம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அதிகமாக என்ன செய்யக்கூடாது, மக்கள்கிட்ட தேவையாகி கொண்டிருக்கக்கூடாது, அலையக்கூடாது. என்ன நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை கொண்டு பொருந்தி கொள்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுவும் எனது முடியாட்டாலும் முடிந்தளவு பேணுதலோடு வாழ்றது. தஅஃபுஃப். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியத. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. அஃபாஃபை நபி கேட்டிருக்காங்க. ஏன்னா அஃபாஃபோட வாழ்றது, பத்தினித்தனமாக வாழ்றதுக்கு அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தது. அடுத்தவங்கள்ட்ட கேட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி புலம்புறது, இது அல்லாஹுக்கு பிடிக்காது. அல்லாஹுக்கு பிடிச்ச விஷயம் இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்றது, அது அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அதுதான் இங்கே அந்த புகழ்ந்து தான் இங்கே குர்ஆன்ல சொல்கிறான். அவர்கள் தங்களை எந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, பத்தினித்தனத்தோடு வைத்துக் கொள்கிறார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் புகழ்ந்து சொல்கிறான். அதோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறான், அதாவது அப்படிப்பட்டவங்க மீது செலவு செய்கிற தேடி கண்டுபிடிச்சி. ஒரு பக்கம் சொல்கிறான், யார்கிட்டையும் கேட்காம இருக்கிறது ரொம்ப சிறந்தது, கஷ்டம் வரும்பொழுது கொஞ்சம் பொறுத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது, பத்தினித்தனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டான். அப்படிப்பட்ட மக்களுக்குரிய அடையாளத்தை எல்லாம் சொல்லிட்டான். இன்னொரு அடுத்த பகுதியில் சொல்றான், இப்படிப்பட்டவங்களை பார்த்து கொடுக்குறவங்க ரொம்ப சிறந்தவங்க. இப்படி யார் பேணுதலோட பத்தினித்தனத்தோட யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம கேட்காம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு ரகசியமா கொண்டு கொடுக்கறது, யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்சு என்ன ரகசியமா கொண்டு கொடுக்கறது. எந்த அளவுக்கு ரகசியம்னா, தான் கொடுக்கறது தனக்கும் தெரியக்கூடாது, தன்னுடைய வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யாருக்கு கொடுக்குறோங்கிறது கூட, அதாவது கொடுக்கப்படுறவர் கூட நம்ம தான் கொடுக்குறோங்கிறது தெரியாம கொடுத்தா ரொம்ப சிறந்தா இருக்கு. அந்த தர்மம் தான் என்ன செஞ்சு, அந்த இஹ்லாஸ் தான் பல பேரை திருத்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் ஹதீஸ்ல. அப்ப அந்த அளவுக்கு என்னது, ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் ஒப்பீடு பண்ணி சொல்றான். கேட்கக்கூடாது, பத்தினித்தனத்தோட இருக்கணும், என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. இன்னொன்னு சொல்றான், யாரு கேட்காம இருக்கிறாங்களோ பத்தினித்தனத்தோட வாழ்றாங்களோ ஆனால் தேவை அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்குறவங்க தான் சிறந்தவங்க, அதுவும் ரகசியமாக கொடுக்குறவங்க ரொம்ப சிறந்தவங்க என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றார். நம்ம இந்த 2 ஆயத்துகளும் அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கங்களை தஃப்சீரிலே சென்று பார்ப்போம். வாருங்கள், கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயங்களை, விளக்கங்களை புரிவோம், அறிவோம், அதன்படி அமல் செய்வோம், அல்லாஹ்விடம் நேர்வழியை கேட்போம். வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். للفقراء الذين احصروا في سبيل الله. للفقراء ஏழைகள், அல்லதீன எப்படிப்பட்டவர்கள், உஹ்சிரு ஃபீ சபீலில்லா தடுத்து வைக்கப்பட்டவர்கள், ஃபீ சபீலில்லா அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய நஃப்ஸை தடுத்து வைத்துக் கொண்டவர்கள், தடுத்து வைக்கப்பட்டவர்கள், அல்லாஹுடைய பாதைக்காக வேண்டி தங்களை தடுத்து வைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். உஹ்சிரு
ஃபீ சபீலில்லா, அவங்க அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்திற்காகவே தங்களை முற்றிலும் அர்ப்பணம் செய்து ஒதுக்கி கொண்டதால் முழுமையா என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். லா எஸ்ததீஊன லர்பன் ஃபில் அர்லி, அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். லர்பன் அதாவது உழைப்பதை, சம்பாதிப்பதை, அதற்குரிய விஷயத்தை தேடுவதை, ஃபில் அர்லி பூமியிலே சுற்றித் திரிந்து அதற்காக அலைவதை திரிவதை அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அப்போ மடையர்கள், ஜாஹில் மடையன் அவர்களை பார்த்து எண்ணிக்கொள்வான் அக்னியா அவர்கள் பணக்காரர்கள் என்பதாக. மினத் தஅஃபுஃபி, அவர்களுடைய பேணுதல் பத்தினித்தனத்தின் காரணமாக அவர்கள் பணக்காரர்கள் என்பதாக மடையன் அவர்களை நினைத்துக் கொள்வான். தஅரிஃபுஹும் பிசீமாஹும், இன்னும் அவர்கள் தாரிஃபுஹும் நீங்கள் அவர்களை அறிவீர்கள், பிசீமாஹும் அவர்களுடைய அடையாளங்களின் மூலமாக நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, மக்களிடம் வற்புறுத்தி, அதாவது ரொம்ப வற்புறுத்தி கேட்க மாட்டாங்க. லா யஸ்அலூன அன்னாஸ, மக்களிடம் கேட்க மாட்டார்கள். இல்ஹாஃபா, கெஞ்சியவர்களாக கெதறியவர்களாக என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு தாங்க என்பதாக ரொம்ப கெஞ்சி கெதறி என்ன செய்ய கேட்க மாட்டாங்க. லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அவங்க மக்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, கெஞ்சி கெதறி கேட்க மாட்டாங்க. ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், நீங்கள் எந்த நலவை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, நலவிலிருந்து எதை நீங்கள் செலவு செய்தாலும் ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமாக பிஹி, அதை அலீம், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அப்போ நீங்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சில நல்ல மனிதர்களை பற்றி சொல்கிறான். அவர்கள் தங்களை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்றான். லில் ஃபுகரா, லாம கொண்டு ஆரம்பிக்கிறான். இந்த லாமுங்கிறது என்னது, மேலே உள்ளதோட சில நேரம் தொடர்புடையது என்பதாகவும் சொல்லப்படுதா. நீங்கள் எந்த ஒரு நலவை நீங்கள் செலவழிக்கிறீங்களோ யாருக்கு, லில் ஃபுகரா துன்ஃபிகு மின் ஹைரின் யுஃப இலைக்கும் வஅன்தும் லா துத்லமூன் என்று வர்றத அந்த லில் ஃபுகரா அதோட ஜாயிண்ட் ஆனது என்பதாகவும் சொல்றாங்க. அப்போ நீங்கள் வந்து செய்கிறதெல்லாம் என்னது, உங்களுக்காக, உங்களுடைய நலவுக்காகத்தான் நீங்கள் செய்கிறீர்கள். அப்போ இது வந்து என்னன்னு சொன்னா, அதாவது வந்து இங்கே ஃபுகராக்களை பற்றி சொல்லப்படுது. இந்த ஏழைகள் அவங்க யாருன்னு சொன்னால் முஹாஜிரின்கள், அதாவது முஹாஜிர்களுடைய ஏழைகள். அவங்க எங்கே இருப்பாங்க, அவங்க ஏறத்தாழ 400 பேர் என்பதாகவும் சொல்லப்படுது. 400 பேர் என்பதாக சொல்லப்படுது. அவங்கள பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் என்பதாக வருது. வாங்க இப்போ விளக்கத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் விளங்கி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ சென்ற ஆயத்தினுடைய முடிவில் அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் நிலவுலேருந்து எதெல்லாம் செலவு செய்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த நேரத்திலையும் உங்களுக்கு அது வீணாக்கப்படாது. லில் ஃபுகரா இல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லா, லில் ஃபுகரா ஏழைகள், அல்லதீன எப்படிப்பட்டவங்க, தங்களை அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி தங்களை தடுத்து கொண்டவர்கள், அர்ப்பணித்து கொண்டவர்கள். அதாவது இஜஅலு மா துன்ஃபிகூனஹு, மேலே வந்துச்சுல்ல, நீங்கள் ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், எதை நீங்கள் செலவழிக்கிறீங்களோ அதை அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. இஜஅலு மா துன்ஃபிகூனஹு, நீங்கள் எந்த ஒன்றை செலவு செய்கிறீர்களோ இஜஅலு அதை ஆக்கி கொள்ளுங்கள், அந்த செலவினங்களை நீங்கள் செலவு செய்யுங்கள். இல் ஃபுகரா, ஏழைகளுக்காக வேண்டி. அல்லதீன, எப்படிப்பட்டவர்கள், ஹபசு அன்ஃபுஸஹும், அவர்களுடைய நஃப்சுகளை அவர்களை தடுத்து கொண்டார்கள். லில் ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி. வல் கஸ்வி ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக வேண்டி தடுத்து கொண்டார்களே, அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இப்போ இந்த இடத்துல யார் என்பதாக சொல்லும்போது முஹாஜிரீன்கள் என்பதாக, அதாவது ஏழை முஹாஜிரீன்கள், அவர்கள் ஏறத்தாழ 400 பேர் என்பதாகவும் சொல்லப்படுது. 400 பேர் இருப்பாங்க. அவர்கள் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் மதீனால அவங்களுக்கு எந்தவித வீடும் கிடையாது, பொதுவாக குடும்பங்களும் கிடையாது. அப்போ அவங்க ஒதுங்குற இடம், தங்குற இடம்லாம் மஸ்ஜித் நபியில் உள்ள அந்த திண்ணை சுஃபா என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த சுஃபால தான் ஒதுங்குவாங்க. அங்கே இருந்து கொண்டு இரவுல குர்ஆனை கற்றுக்கொள்வாங்க. இனிமேலுது பகல் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வோட என்ன செய்வாங்க, இபாதத் செய்கிறது, மற்றவங்களை அழைக்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியேறது தான் அவங்களுடைய வேலை. எத்தனை படைகள், சிறு சிறு படைகள், சரியத் என்று சொல்லுவாங்க. சரியத் என்று ஒன்று இருக்குது, அது மாதிரி ஜெய்ஷ் என்று ஒன்று இருக்கு. ஜெய்ஷ்னா பெரும்படை, சரியத் என்றால் சிறும்படை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கலந்து கொள்ளாத படைக்கெல்லாம் சரியத் என்பதாக சொல்லுவாங்க.
அப்படி ஷரியத் என்று அனுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு படையிலையும் இவர்கள் கலந்து கொள்வார்கள். இப்போ அவங்க என்ன செய்வாங்க, அஸ்ஹாபு சுஃபா சுஃபாவாசிகள் தான். அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள வந்து இந்த சிறுபடைகளில் போவாங்க. மக்கள் வந்து இவர்களை கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து பல சிறப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். மற்றவங்கள விட இவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்காகவே தன்னை ஒதுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் தன்னை ஒதுக்கி என்ன செஞ்சாங்க, அதுக்காக வேண்டி இருக்கிறாங்க. பூமியில் அவங்க வேற எந்த காரணத்துக்காகவும், உதாரணமாக அவங்க அப்படியே என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க. உணவை தேடியோ அல்லது வாழ்க்கையை தேடியோ எந்த சஃபரும் பிரயாணம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதே நேரத்தில் எந்த தேடுதலும் உணவை தேடி செல்ல மாட்டாங்க. லர்பன் ஃபில் அர்து என்பதாக வருது. லர்பன் என்றால் பொதுவாக பிரயாணம் செய்யுது. குர்ஆனில் வர மாதிரி இதா லரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்சுரு மின ஸலா. சூரத்து நிசால 101வது ஆயத்தில் அந்த லர்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இதா லரப்தும் ஃபில் அர்தி, பூமியில நீங்கள் பிரயாணம் செய்தால் உங்கள் மீது குற்றம் கிடையாது, நீங்கள் தொழுகையை சுருக்கி தொழுவதை கொண்டு. இப்போ லரபுத்தும் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலாம் பிரயாணம் செய்தால். இங்கே லர்பன் ஃபில் அர்தி, பூமியில பிரயாணம் செஞ்சு உணவை தேடக்கூடிய சக்தி அவங்க கொள்ள மாட்டாங்க. அதை என்ன செய்ய மாட்டாங்க, சக்தி அதை வந்து மேற்கொள்ளவும் மாட்டாங்க. இன்னொரு ஆயத்தில் சூரத்துல் முஸம்மில அலிமான் சயக்கூன மின்கும் மரலா வ ஆஹரூன யத்ரிபூன ஃபில் அர்தி யப்தகூன மின் ஃபதுலில்லா. ஆஹரூன யத்ரிபூன ஃபில் அர்தி, பூமியிலே அவர்கள் சுற்றித் திரிவார்கள், பிரயாணம் செய்வார்கள். யப்தகூன மின் ஃபதுலில்லா, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தேடியவர்களாக. ஆஹரூன யுகாத்திலுன ஃபீ சபீலில்லாஹ்னு சொல்லி அந்த யத்ரிபூன ஃபில் அர்தி என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன செய்யறான், புலங்குறான். அதாவது பூமியில சுற்றி திரிகிறது, உணவுக்காக வேண்டி அலையிறதுக்கு லர்ப் என்பதாக சொல்றது. அதுதான் சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தங்களை அந்த தீனுக்காக வேண்டி அடக்கி கொண்டார்கள். அப்படி தங்களை அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி ஆக்கி கொண்டாங்க. அப்போ எந்த லா யஸ்தத்தியூன லர்பன் ஃபில் அர்தி ஐ லா யஸ்தத்தியூன பிஸபபில் ஜிஹாதி, ஜிஹாதுடைய காரணத்தினால அவங்க சக்தி பெற மாட்டாங்க. அஸ்ஸஃபர ஃபில் அர்தி, பூமியில மற்ற பயணம் செய்வதற்காக வேண்டி. திஜாரத்தி, வியாபாரம் செய்யறதுக்கோ, வல் கஸ்பி, இன்னும் சம்பாதிப்பதற்கோ. அப்போ அவங்களுடைய பயணம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி முஜாஹதா செய்வதாக இருக்கும். அதிலே அவங்க ஈடுபடுறதுனால, அதற்குரிய முயற்சியில் அவங்க ஈடுபடுறதுனால அவங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கோ அல்லது சம்பாதிக்கிறதுக்கோ அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அதில் அவங்க கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, பிரயாணம் செஞ்சு போக முடியாது. அதான் லர்பனுங்கிற வார்த்தைக்கு நம்ம சொன்னோம். அதாவது பிரயாணத்துக்கு, வியாபாரத்துக்கோ அல்லது தன்னுடைய ரிஸ்கை தேடியோ அவர்கள் தனியாக நேரத்தை ஒதுக்க முடியாது. அப்போ அதனால அவங்க அதுக்காகவே உட்கார்ந்துட்டாங்க. அதனால அப்படியே இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, அதுக்காக போக மாட்டாங்க. அப்போ யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃபுஃப், மடையர் விளங்கி கொள்வான், அக்னியா அவர்கள் எல்லாம் பணக்காரங்க, மின தஅஃபுஃப் எதன் காரணமா, அவருடைய பத்தினித்தனத்தின் காரணமாக. யார்கிட்டையும் போய் அவங்க கையேந்த மாட்டாங்க, யாரிடம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, யாசனை கேட்க மாட்டாங்க. அதனால என்ன செய்வான், யாருக்கு அவங்கள பற்றி தெரியலையோ, ஜாஹில்னா அந்த இடத்துல அவருடைய நிலையை பற்றி அறியாதவர்கள் அவங்க எல்லாம் பணக்காரங்கன்னு நினச்சிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இஃபத்தாக இருக்கிறாங்க. இஃபத்னா பொதுவாக யார்ட்டையும் எதையும் கேட்கறதை விட்டு தன்னை தடுத்து கொள்வது. அப்போ அந்த ஒரு விஷயத்தினால கனாத்து தஅஃபஃபனா என்னன்னா, ஒருத்தன் அடுத்தவன்ட்ட யாசகம் கேட்கறத தடுத்துட்டான்னு சொன்னா அவன் இது லசிமல் கனாத்தை, அதாவது போதுமன்ற தன்மையை தனக்குன்னு ஒதுக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு தான் இப்படி சொல்லப்படும். அப்போ அவங்களுடைய நிலைகளை அறியாதவங்க என்ன நினைப்பாங்க, இவர்கள் பெரிய பணக்காரங்க. ஏன் சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ரெண்டு விஷயம். ஒன்று வந்து தன்னை வந்து ஏழை மாதிரி காட்டிக்கிட்டு அப்போ சொப்ப மாதிரி மோசமாகவும் காட்ட மாட்டாங்க. அப்போ தன்னை அப்படி ஒரு, அதாவது ஆடையிலிருந்து அவங்களுடைய முகங்கள்ல இருந்து ஓரளவு என்னது தாண்ட அதாவது நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி யாசகங்கள் கேட்க மாட்டாங்க, யாசகமும் யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இந்த ரெண்டு தன்மைகள் அவங்கள்ட்ட இருக்கும். யார்ட்டையும் யாசகம் கேட்க மாட்டாங்க, அதே மாதிரி அவங்களுடைய நிலை வந்து ரொம்ப அந்த அந்த நிலையை காட்டுற மாதிரி இருக்காது. மற்றவங்க பார்க்கும்போது அவங்க அதை காட்டும்படியாகவும் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்காது. அவங்களுடைய அதாவது ஆடையும் சரி, அவங்களுடைய நிலையும் சரி, அவங்களுடைய பேச்சும் சரி, அந்த இஷாரா செஞ்சு பேசுறது, ஏதாவது அது மாதிரி அந்த அதாவது பேச அவங்கள்ட்ட கேட்குறவங்க இவர் ஏதோ தேவையில் இருக்கார் அப்படிங்கிற அளவுக்கு புரியும்படியாக பேச்சு இருக்காது. அவங்களுடைய ஹாலாத் நிலையும் காட்டிக்கிற மாட்டாங்க, அவங்களுடைய ஆடையும் அப்படி இருக்காது. அப்படிப்பட்டவங்களை தான் சொல்கிறோம்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வருது, லைசல் மிஸ்கினு, மிஸ்கின்னா யாரு? இதை சுத்திட்டு இருக்கவங்க கிடையாது சொன்னாங்க. அதாவது ஒரு பேரித்தம்பளம் 2 பேரித்தம்பளத்துக்காக வேண்டியோ, ஒரு கவலம் 2 கவலத்துக்காக வேண்டியோ, அல்லது ஒரு லுக்குமா இன்னொரு லுக்குமாக்காவும் சுத்திட்டு இருக்கோம் மிஸ்கின் கிடையாது. ஆனா உண்மையான மிஸ்கின் யாருன்னு சொன்னா, அவன் தன்னுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய எந்த விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி என்னது, எதையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். அதே மாதிரி யாருக்கும் கொடுக்குற அளவுக்கு சதக்கா செய்கிற அளவுக்கு அவர்கிட்ட எந்த தகுதியும் இருக்காது. ஆனா மக்கள்கிட்ட எதையும் கேட்கவும் மாட்டார். மக்கள்கிட்ட கேட்காம தன்னால யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. அதனால யார்கிட்டயும் அவர் போய் என்னது தன்னுடைய தேவையை சொல்லி கேட்கவும் மாட்டார். இப்படிப்பட்டவர் தான் மிஸ்கின் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இவர் தான் உண்மையான மிஸ்கின் என்பதை நபி ஸல்லல்லாஹு சொல்றது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். சரி, அப்போ தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அடுத்து என்ன சொல்றோம்? அப்போ இந்த இடத்துல என்னதுன்னா, யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப் ஐ யظுன்னுஹுமுல் லதி லா யஅரிஃபு ஹாலஹும். அவங்களுடைய நிலையை விளங்காதவங்க, அறியாதவங்க அக்னியா, இவர்கள் பணக்காரர் என்பதா நினைப்பாங்க. முஸ்ரின மின் ஷித்தத்தி தஅஃஃபுஃபிஹிம், அவருடைய அந்த பேணுதலினுடைய உச்சக்கட்டத்தின் காரணமாக அடுத்தவங்கள்ட்ட கேட்காம இருக்கணுங்கிற விஷயத்துல அவங்க சிரமெடுத்து பத்தினித்தனத்தினுடைய அந்த உச்ச கடுமையில் அவர் இருப்பதனால அவர்கள் பணக்காரர்கள் என்பதாக அவங்கள பத்தி நிலைகளை அறியாதவங்க விளங்கிக்கிடுவாங்க. பணக்காரங்க அப்படின்னு சொல்லி விளங்கிக்கிடுவாங்க. ஆனா தாரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்னாஸ இல்ஹாஃபா, தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அவருடைய அடையாளங்களின் மூலமாக நீங்கள் அவர்களை கண்டு கொள்வீர்கள். அஸ்ஸீமா, அஸ்ஸீமியா, அஸ்ஸிமத் என்பதா 3 வார்த்தை இருக்கு. எல்லாத்துக்குமே அடையாளம்னு அர்த்தம். இந்த அடையாளத்தின் மூலம் அவங்கள தெரிஞ்சு கொள்ளலாம். உதாரணமா அந்த அடையாளத்தை கொண்டு அவங்கள விளங்கிக்கலாம். பசியுடைய விஷயம், ஆடை, இது மாதிரி. சரி, அந்த அடையாளத்தை வச்சு அவங்கள தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் சீமாகும். சீமானாலே அடையாளம், அவங்கள்ட்ட எந்த வெளிப்படுதோ அதை சொல்றது. அதாவது ஒரு அறிவாளி அவனுடைய, அதாவது இந்த இடத்துல என்ன சிஃபத், அதாவது அந்த அறிவாளி சிஃபத் அறிவாளிகள்கிட்ட வெளிப்படும். சீமாகும் ஃபி உஜூஹிம் அல்லாஹ் சொல்றான். அவங்களுடைய முகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. வலா தாரிஃபன்னஹும் ஃபீ லஹ்னில் கவுல், அது மாதிரி அவங்களுடைய அடையாளங்கள் கொண்டு நீங்க விளங்கி கொள்வீங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இன்னொரு இடத்துல ஹதீஸ்ல வரும்போது இத்தகு ஃபிராசத்துல் முஃமினி ஃபஇன்னஹு யன்துரு பினூரில்லாஹ் இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில்முத்தவஸ்ஸிமீன். அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய அடையாளங்கள் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதாவது தாரிஃபு ஹாலஹும், அவருடைய நிலையை நீங்கள் அறிவீர்கள். ஐயுல் முஹாத்தப், ஓ முஹாத்தப் செய்யப்படக்கூடியவர்களே, பி அலாமத்திஹிம், அவர்களுடைய அடையாளங்கள் மூலமாக, மினத் தவாலுஇ, பணிவின் காரணமாக, வாசிரில் ஜுஹுதி, இந்த கஷ்டத்துடைய அடையாளங்கள் அவளிடம் வெளிப்படுவதன் காரணமாகவும், அவளுடைய பணிவினுடைய அந்த அந்த ஒன்றுமில்லாத அந்த அந்த முடியாத நிலையில் அவங்க பணிவாக இருக்க முடியாம அவங்க சில இயலாமையில் ஏற்படக்கூடிய அந்த சில அடையாளங்களின் மூலமாகவும் நீங்கள் அவர்களை தெரிந்து கொள்வீர்கள். வஹுமாதாலிக்க, அப்போ முடியாத ஒரு நிலை இருக்கும், அவங்களால செய்ய முடியாத ஒரு நிலை, ஒரு இக்கட்டான நிலை, தன் தேவை தன்னால நிறைவேற்றி கொள்ள முடியாத சூழல் இருந்தும் லாயஸ் அலூன் நாச ஷையன், மக்களிடம் எதையுமே கேட்க மாட்டாங்க. நாஸ்லாசன் சொல்லி காமிச்ச மாதிரி மக்களிடம் எதையும் கையேந்த மாட்டார்கள், கேட்கவும் மாட்டாங்க. அஸ்லன், எதையுமே கேட்க மாட்டாங்க. பலா யக்அஉ மின்ஹும் இல்ஹாஹுன், அவளிடமிருந்து எந்தவித இல்ஹா, வற்புறுத்தலோ அல்லது வலுக்கட்டாயமோ அவளுடைய ஏற்படாது. கண்டிப்பா தரணுங்கிற இந்த இல்ஹாங்கிறதும் சரி, லஜ்ஜுங்கிறதும் சரி, இல்ஹாஃப் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். வக்கீல மானாஹு, சொல்லப்படுது அதனுடைய பொருள் என்பது இன் சஅலு சஅலு பி லுத்ஃபின் வலம் யுலஹு. இப்போ கீழ், இது கீழ்னா என்னது, கீழா சொல்லப்படுது. வயின் சாலு, அவர்கள் கேட்டால், சஅலு பி லுத்ஃபின், அதாவது மென்மையா லேசா கேட்பாங்க. வலம் யுலஹு, எந்த விதமான வற்புறுத்தலும் செய்ய மாட்டார்கள் என்பதாக கீழே சொல்லப்படுது. ஆனா உண்மையில அவங்க யார்கிட்டையும் எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்கறதுக்காக மக்கள்கிட்ட போயிட்டு தாங்கிறது, மக்கள்கிட்ட கெஞ்சுறது, மக்கள்கிட்ட வற்புறுத்துறது கிடையாது. அதே மாதிரி என்னது, மக்களை என்னது எது விஷயத்துல அவங்க தேவையாகலையோ அதுல என்ன செய்ய மாட்டாங்க, தக்கல்லுஃப், மக்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அப்ப யார் என்னது தனக்கு தேவையில்லாத கேட்கிறானோ, எது அவனுக்கு தேவையில்லை அதை கேட்கிறவன் அவன் இல்ஹாஃப், அவன் தான் என்னது கண்டிப்பா வற்புறுத்தி கேட்கிறவனை போன்றவன் ஆவான் என்ற ஒரு ரிவாயத்தும் வருது. சரி, அதனால யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கேட்கக்கூடிய அந்த பழக்கம் கிடையாது.
யார்ட்டையும் போய் என்னது கெஞ்சி கேட்கறது அல்லது என்னது மக்கள்கிட்ட இலஹாஃப் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய பழக்கத்தில் கிடையாது. அதுதான் அல்லது லாயஸ் அலுவனாச இலஹாஃபா, அதாவது இலஹாஹா, எந்த நிலையில அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இலஹாஃபானாலும் அதுக்கு அது கேட்கக்கூடியதை விட்டுறது, கேட்கறத விட்டுருவாங்க. அப்போ அவங்கள தெரிஞ்சுக்கிறது என்னது தாரிஃப், அவங்கள அடையாளங்கள் மூலம் தான் அவங்கள தெரிஞ்சு கொள்ளலாம், வேற எந்த இதுவுமே கிடையாது. அப்போ நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, லைஸல் கினா அன் கஸ்ரத்தில் ஆரதி வலாக்கின் கினா கினா நப்ஸ். அது நிறைய பொருள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது அசல் உண்மையான சீமான்தனம் கிடையாது. உண்மையான சீமான்தனம் என்பது மனதால் போதும் என்ற மனதால் போதும் என்ற எண்ணம் கொள்பவன் தான் உண்மையான சீமான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளங்குது, தெளிவாக விளக்கி வைக்குது. சரி, அப்போ அதனால யார்கிட்டையும் கெஞ்சி கெதறி இந்த மாதிரி கேட்கக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ரிவாயத்தில் வரும்போது என்னது, அந்த மாதிரி யார்கிட்டையும் அவங்க கேட்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட என்னது அதாவது அப்படி கேட்டா யார் வந்து என்னது எது தனக்கு தேவையில்லையோ அதை கேட்குறவன் மறுமை நாள் எப்படி வருவான், அவனுடைய அதாவது தனக்கு தேவையில்லை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறான், அவனுக்கு நிறைவேறியும் திரும்பவும் கேட்குறான்னு சொல்லி சொன்னான், மறுமை நாள் அவனுடைய ஒரு சதை துண்டை அப்படி குறைஞ்சி எடுத்த மாதிரி நிச்சயமாக வருவான், குறைஞ்சி எடுத்த மாதிரி வருவான். ஏன், அவனுக்கு தேவையில்லாத அவன் கேட்டான், அவனுக்கு தேவையில்லாத கேட்டான், வற்புறுத்தி கேட்கறான். தேவை இருக்கிறத கேட்டா பிரச்சனை இல்லை, தேவையில்லாத கேட்டான்னு சொன்னா அவனுக்கு என்னது நாளை மறுமை நாளில் அவன் கண்ணம்லாம் நோண்டிய நிலையில வருவான் என்பதாக சொன்னான். மக்கள்கிட்ட அதிகமாக கேட்டு அலைகிறவன் நெருப்பு கங்கை தான் கேட்குறான், அவன் நெருப்பு கங்கை அதிகமாக்குறதும் குறைக்கிறதும் அவனுடைய கையில் இருக்கிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். ஒமா துன்ஃபிகு மின் ஹைரின், எந்த ஒரு நலவை அவன் செய்தாலும், நீ எந்த ஒரு நலவை செய்தாலும் நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது மா அன்ஃபக்து மூஹு, நீங்கள் எந்த ஒரு நலவை செய்கிறீர்களோ ஃபி உஜூஹில் ஹைரி, நலவான விஷயங்களில் ஹைருடைய பாதைகளிலே எந்த நலவை செய்தாலும் ஃபஇன்னல்லாஹ, நிச்சயமா அல்லாஹ் தஆலா யுஜாசிக்கும் அலைஹி, அதன் மீது உங்களுக்கு கூலியை வழங்குகிறான். அஹ்சனல் ஜஸா, கூலியிலே மிகச்சிறந்த கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய நலவுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி கொஞ்சம் நெஞ்சமல்ல, அல்லாஹு தஆலா அதிகமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். எந்த நலவு செஞ்சாலும் எப்போதுமே வீணாகாது. ஃபஇன்னல்லாஹ லா யுதியு ஈமானஹு, அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், யாருடைய ஈமானையும் வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ் லா யுதியு, என்ன, யாருடைய ஈமானையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவங்கவுங்களுக்குரிய கூலி அது குறைவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக தான் அத்தைனா பிஹி, அதை என்ன செய்வான், அல்லாஹ் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்துருவான். அப்போ தஅஃபுஃப்ங்கிறது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கு, அல்லாஹ்வுக்கு பிடித்த பழக்கமாக இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னது தன்னுடைய கையால் போய் சம்பாதிச்சு என்ன, அதாவது விறகுகளை கொண்டு வந்து விற்று சாப்பிட்றாரோ அவர் சிறந்தவர் என்பதாக சொன்னாங்க. ஒரு சஹாபி கையில கொடுத்து தன்னுடைய கையால் சம்பாதிச்சு சாப்பிடுவது மிகச் சிறந்தது என்பதாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதில் ஒரு சஹாபியை கூட்டு, அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட்டு போகிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன். அப்போ நான் என்னது நானும் போய் அவங்கள்ட்ட நபிக்கிட்ட உட்காந்துக்கிட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, என்னை நோக்கி முன்னாடி வந்தாங்க, வந்து சொன்னாங்க, மன் இஸ்தகன அகனாஹுல்லா, யார் தன்னை போதுமென்று ஆக்கிக் கொள்கிறானோ அல்லாஹ் அவனை போதுமாக்கி வைக்கிறான். ஒமன் இஸ்தாஃப, யார் தன்னை பத்தினித்தனத்தோடு ஆக்கிக் கொள்கிறானோ ஆஃபஹுல்லா, அல்லாஹ் அவரை பத்தினித்தனத்தோடு ஆக்கி வைக்கிறான். ஒமன் இஸ்தகஃப கஃபாஹுல்லா, யார் தனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தது போதும் என்று மனதால் நினைக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் போதுமாக்கி வச்சிடான். சரி, ஒமன் சஅல வலஹு கீமத்துன் ஊக்கியத்துன் ஃபகது உல்ஹஃப. அப்போ நான் வந்து என்ன செஞ்சேன், அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு அதுக்குரிய கொடுக்கப்படும், ஊக்கியாக கொடுக்கப்படும். ஆனால் என்னது, அவர் நிச்சயமா நிர்பந்தப்படுத்தியவராக ஆகிவிட்டார் என்பதாக சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க, ஃபகுல்து, அது அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சொன்னேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் இருக்குது, அது ஊக்கியத்தை விட மிகச்சிறந்தா இருக்கு, ஒரு ஊக்கியா கிடைக்கிறத விட மிகச்சிறந்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே திரும்பி போயிட்டேன், எதுவுமே நபிட்ட கேட்கல. அப்போ கேட்பதை விட
பத்தினித்தன்மையோடு இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விரும்பினாங்க. அவ்வாறு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவங்களை என்ன செய்யறான், பத்தினித்தனத்தோடு ஆக்கி வைக்கிறான் என்ற விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு என்னது பத்தினித்தன்மையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்னது அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்து இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு என்னது இதாக இருக்குது. அப்போ யார்கிட்டையும் எனது கேட்கறதோ அல்லது கெஞ்சுறதோ கிடையாது, நிர்பந்தப்படுத்துறதும் கூடாது. அப்போ எந்த அளவுக்கு முடியுமோ தன்னை பத்தினித்தன்மையாக ஆக்கி கொள்வது அல்லாட்ட ரொம்ப உயர்ந்ததாக இருக்குது. ஒமா துன்ஃபிக்கு மின் ஹைரின் ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எந்த ஒரு ஹைரை செய்தாலும் அதை அறியக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹ். அவன்கிட்ட எதுவுமே மறையாது. அப்போ அவன் அதற்குரிய கூலியை முழுமையாக கொடுப்பான். கியாமத்து நாளில் அதை ரொம்ப பரிபூர்ணமாக்கி கொடுப்பான். ஏன்னா மனிதர்கள் கியாமத்து நாளில் தான் எல்லா விதமான நலவுக்கும் தேவையுடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், எந்த குறைவும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கும். கியாமத்து நாளில் எந்த குறையும் இல்லாமல் அதை கொடுப்பான். அதை பற்றி சொல்லப்படுது. சரி, அடுத்த தொடர்ந்து அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார். எவர்கள் தங்களுடைய பொருட்களை இரவையும் பகலிலும் செலவு செய்கிறார்களோ, சிர்ரம் அலானியத்தன் ரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்கிறார்களோ, அதாவது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில யார் செலவழிக்கிறாங்களோ, இப்திகா மரலாத்திஹி, அவனுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக எவர்கள் செலவு செய்கிறார்களோ, ஃபி ஜமீல் அவுகாத், எல்லா நேரங்களையும், இரவு பகல் காலை மாலை எதுவாக இருந்தாலும் சரி, மின் லைலின் அவ் நஹாரின், இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, ஃபி ஜமீல் அஹ்வாலி, எல்லா நிலைகளிலும், மின் சிர்ரின் வ ஜஹரின், சிர்ராக ரகசியமாகவும் சரி பரகசியமாகவும் சரி எதை செய்தாலும் சரி, பலகும் அஜ்ருஹும் ஐந்த ரப்பிஹிம், அவருடைய ரப்பிடத்தில் அவங்களுக்கு மிகச்சிறந்த கூலி இருக்குது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், எந்த கவலையும் அவர்கள் பட தேவையில்லை, எந்த அச்சமும் பட தேவையில்லை, எந்த கவலையும் பட தேவையில்லை. ஐ லஹும் சவாபுன், அவர்களுக்கு சவாப் இருக்குது, நன்மை இருக்கிறது. மா அன்ஃபகு, அவர்கள் எதை செலவழித்தார்களோ அதிலே அவர்களுக்கு சவாப் இருக்கிறது. வலா ஹவுஃபுன், பயம் தேவையில்லை. அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயம் தேவையில்லை. யௌமல் கியாமத், கியாமத் நாளில் எந்த பயத்தையும் அவர்கள் மேற்கொள்ள தேவையில்லை. வலாஹும் யஹ்சனூன், அவங்க எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை. அலாமா ஃபாத்தஹும் ஃபித் துனியா, உலகத்திலிருந்து எது ஒன்று அவர்களை விட்டு தவறி போய்விட்டதோ, உலகத்தில் எது அவரை விட்டு தவறி போய்விட்டதோ அது விஷயத்தில் அவங்க என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. வலாஹும் யஹ்சனூன் அலாமா ஃபாத்தஹும் ஃபித் துனியா, உலகத்திலிருந்து எது அவரிடம் தவறிவிட்டதோ அதன் மீதும் அவர்கள் கவலைப்பட தேவையில்லை. இது அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற பெரிய வெகுமதி. எந்த விஷயத்திலும் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க தன்னுடைய செல்வத்தை எப்படி செய்கிறாங்க, இரவு பகலாக அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிறாங்க. இது ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுடைய விஷயத்தில் இறங்கியது என்பதாக சொல்லப்படுது. ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட 4 திரகம் இருந்துச்சு, அது இல்லாமல் வேற எதுவுமே இல்லை. அப்போ என்ன செஞ்சாங்க, முதல் இரவில் முதல் நாளில் ஒரு திரகத்தை செஞ்சாங்க. அடுத்து பகலில் ஒரு திரகத்தை ரகசியமாக செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன செஞ்சாங்க, பகிரங்கமாக செஞ்சாங்க. அப்போ இந்த ஆயத்து இறங்கின உடனே, பொக்கரா இல்லதீன வஹ்சிரு ஃபீ சபீலில்லா என்ற ஆயத்து இறங்கின உடனே தான் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அப்துல் ரஹ்மான் நௌஃபல்லான் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிகமான தீனார்களை அஹ்லு சுஃபாக்கு அனுப்புகிறாங்க. அலி இப்னு அபி தாலிப் அவங்க பேரித்தமனுடைய ஒரு பெரிய ஒரு வசக்குன்னு சொல்ற நிறைய கிலோக்கள் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி, யானி அதாவது இரவுலையும் செலவு செய்வாங்க, பகல்லையும் செலவு செய்வாங்க. அப்துல் ரஹ்மான் நவுஃப் ரலியல்லாஹு அவங்களும் பக்கம் செய்யப்படுது. அதாவது அவங்க ரகசியமாக செஞ்சாங்க. அதுதான் பகிரங்கமாக செய்கிறத விட ரகசியமாக செய்கிறது சிறந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இரவு முற்படுத்தி பகலை பிற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ரகசியமாக செய்கிறத விட பகிரங்கமாக செய்கிறது, ரகசியமாக செய்கிறது சிறப்புங்கிறது இதில் காட்டப்படுது. சிறுங்கிறது ரகசியத்தில் இந்த இரவில் தான் நடக்கும். அதனால் இரவில் செய்கிறது அதிகம் நல்லது பகல் செய்கிறத விட என்பதாக அங்கே சொல்லப்படுது. அப்போ அதே மாதிரி எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு குதிரையை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறதுக்காக வச்சுருக்காரு, ஈமானோட நம்பிக்கையோட, அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை உண்மைங்கிற நம்பி செஞ்சாருன்னு சொன்னால், அது வயிறு நிரம்பினாலும் அதனுடைய வெளியாகக்கூடிய எச்சமாக இருக்கட்டும் மலமாக இருக்கட்டும், அதே மாதிரி அதனுடைய சிறுநீராக இருக்கட்டும், எல்லாமே நாளை மறுமை நாளில் மீசானில் நெருக்கப்படும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இது எல்லாமே என்னது அவருக்கு பிரயோஜனம் உள்ளதாக தான் இருக்குமே ஒழிய எதுவுமே அவரிடமிருந்து வீணாகி விடாது. அதுதான் சொல்லப்படுது, எதுவுமே அவருக்கு வீணாகி விடாது. எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியது
அவருக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால சொன்னாங்க, இன்னக லன் துன்ஃபிகு நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹ அல்லாஹ். நீ அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீ எந்த செலவு செய்தாலும் இல்லஸ்தத்த பிஹா தரஜத்தன் வ ரிஃபாத்தன், அதை கொண்டு உனக்கு அந்தஸ்தும் தர்ஜான் தான் உயரும். எந்த அளவுக்குன்னா உன் மனைவி வாயில ஊட்டக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ முஸ்லீம் ஒருத்தர் செலவு செஞ்சார்னா அல்லாவுக்காக தான் செய்வார், அது அல்லாமல் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்து சும்மா இரவுல பகலில் எல்லாமே என்னது அல்லாவுக்காக செய்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்ட்ட பெரிய கூலி இருக்கு, அல்லாஹ்ட்ட பெரிய கூலி இருக்கு என்பதா அல்லாஹ் சொல்கிறான். அதனால என்னது இதில் வந்து இந்த ஆயத்து இறங்குனது ஹஸரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்திலையும் ஹஸரத் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்திலையும் தான் இறங்கியது. அவங்களுக்கு என்னது இந்த ஆயத்து இறங்குனதும் அந்த அஸ்ஹாபு சுஃபாவை பற்றிய விஷயம் இறங்கியதும் என்ன செஞ்சாங்க, அங்கே அஸ்ஹாபு சுஃபாக்கு இவங்க இரவுலையும் பகலையும் ரகசியமாகவும் பரகசியமாக நிறைய கொடுத்து விட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான். அவங்க என்ன செய்வாங்க, இரவுலையும் பகலையும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி இருக்குது, எந்த பயமும் எந்த கவலையும் அவர்களுக்கு தேவையில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் பத்தினித்தன்மையை மேற்கொள்றதும், அதேபோல் ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்தளவு உதவி செய்கிறது, அது முடிந்தளவு ரகசியமாக செய்கிறது அல்லாஹ்விடத்துல மிகவும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுக்கு பொருத்தமான முறையில் நாம் ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு தௌஃபீக்கை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.